ஸோ ஹாய் கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல் கிஸ்பாட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் முன்னாடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மோட்டோவோட H50 Pro வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதோட ப்ரைஸ் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, புது ஃபீச்சர்ஸ் என்ன கொண்டு வந்தாங்கன்னா அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ புதுசாக இந்த ஃபோனை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் நீங்கள் எதுக்கு வாங்கணும், எதுக்கு வாங்கக்கூடாது இந்த வீடியோவில் இன் டீட்டெயிலாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த ஃபோன் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த ஃபோன் வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதுக்கு இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் தாங்க. சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்துருதுங்க. ஸோ முக்கியமாக இந்த ஃபோனோட வெயிட் மற்றும் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 186 கிராம்ஸ் இந்த ஃபோனோட வெயிட்டாக இருக்குங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.18 mm ஆஃப் திக்னஸ் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீசெண்டாகவே இருக்கும் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க ரியரில் வித் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க. கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாவெண்டர், பிளாக் மற்றும் உங்களுக்கு வந்து பேர்ல் கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் இந்த ஃபோன் எதுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தாங்க. POLED டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 6.7 inch 3D கர்வ் டிஸ்பிளேவோட இந்த ஃபோன் உங்களுக்கு வந்துருதுங்க வித் 1.5K ரெசல்யூஷனோட. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2000 Hz பீக் பிரைட்னஸ் இந்த ஃபோனோட டிஸ்பிளேல உங்களுக்கு தராங்க. ரொம்ப கிளியர் கட்டான டிஸ்பிளே உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. அதே மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 Hz ஆஃப் ரிஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபோன் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், யாருன்னா நல்ல ஒரு டிஸ்பிளேக்காக ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராகவே. ஸோ அடுத்த மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கேமரா தாங்க. உங்களுக்கு ட்ரிபிள் ரியர் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாமல் வைட் அப்பர்ச்சர் லென்ஸும் இந்த 50 மெகாபிக்சலில் இருக்குங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, அது நான் வந்து நெகட்டிவ்ஸில் சொல்கிறேன். 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியரில் சூப்பராகவே இருக்குந்தாங்க சொல்ல முடியும். அடுத்தது இந்த ஃபோனோட ப்ராசர் தாங்க. ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது OnePlusல இருக்க Nord CE4 மற்றும் Vivoல இருக்க V30ல பார்த்தீங்கன்னா இதே ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஸ்னாப்டிராகன் 8ல வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 கொடுக்குறது நல்ல விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஆப்வியஸ்லி Android 14ல தான் இந்த ஃபோன் ரெண்டாவதுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ளஸ். கடைசியாக பார்க்குற ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் வாட் தாங்க. 125 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க வித் 4500 mAh ஆஃப் பேட்டரியோட. ஸோ இது 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ½ an hourல கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் எதுக்கு வாங்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கேமராக்காக ஃபோன் வாங்கினா இந்த ஃபோனை தாராளமாக வாங்கலாம். அதேமாதிரி ஒரு ப்ராசருக்காக ஃபோன் வாங்கினா அதுக்கும் நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்லாம் வாங்கலாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே. நெகட்டிவ்ஸ் இந்த ஃபோனுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ரீசன் யூ ஷுட் நாட் பை திஸ் ஃபோன், அதாவது 2 ரீசன் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட செல்ஃபி கேமரா தாங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஸ்டாக இந்த ஃபோன் வந்து அவுட் தருதுங்க. ஈவன் தோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சல் உங்களுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஃபோனோட பேட்டரி லைஃப் தான். ஸோ இது காம்படிட்டராக இருக்கிற OnePlusல இருக்க Nord CE4 இருக்கட்டும், Vivoல இருக்கிற V30 இருக்கட்டும். ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணுது. பட் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டரி லைஃப் அவ்வளோவா ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை, சீக்கிரமாகவே கம்மியாயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம் தான் இந்த ஃபோன் வந்து நீங்கள் எதுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைனா நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக வாங்கிக்கலாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. இதேமாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.